இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ எதிர்பாராத விதமா நம்ம நடந்து போயின்னு இருக்கோம், ஒரு வாழைப்பழத்தோலோ இருக்குதுன்னு வச்சுக்கோ, கவனிக்காத கால் வச்சு ஒரு சரக்குது, வாயில என்ன வரும்? பக்தியில் இருக்கிறவங்க ரொம்ப அதையே சொல்லி சொல்லி உருவாத்தி வச்சுக்கிறோம். சிவசிவான்னுவான், இல்லை பெருமாளேன்னுவான், இல்லை பிடிச்ச முருகா அப்படின்வான், இல்லை கணபதின்னுவான், இல்லை அம்மான்னுவான். இது பயிற்சியிலே வழிபாட்டிலே தெய்வ நம்பிக்கையில் உள்ளோம். சாதாரண ஒரு ஆள் வர்றாரு, அதே வாழைப்பழத்தில் கால் வைக்கிறாருன்னா சொல்லுவார் ஐயோ ஐயோன்னுவாப்புல. ஒரு சின்ன எதிர்பாராத நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ நம்ம செயல்பாடு எப்படி செயல்படும்னா, உள்ள எவ்வளோ எதை நீ பதிவு வைத்திருக்கிறாயோ அதுதான் செயல்படும். ஒரு சாதாரண வாழைப்பழத்து மேலே கால் வைக்கும் போதே, இந்த தோல் மேலே கால் வைக்கும் போதே இப்படி ஒரு வருது. உயிர் பிரியும் போது எப்படி சொல்லுவாங்க சித்தர்கள்னா, 1000 தேள்கள் ஒன்னா உடம்புல கொட்டினா எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு உடல்லேருந்து உயிரை பிரித்து எடுக்கும்போது நீ இந்த சங்கரான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பஸ்ஸில் போயின்னு இருக்குங்க, வாந்தி வரா மாதிரி இருக்குது, வாந்தி வருது, என்ன பண்ணுறது? அப்போ உடம்பு கொடுக்கும் பாருங்க, கடை கொடுக்குமா? அப்படியே உட்காரவே முடியாது சீட்டில். அந்த வாந்தியவே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியாது, தவிப்போம். உயிர் போகிற நேரத்தில் அதை எல்லாத்தையும் கடந்து இவன் எம்பெருமான் இறைவனை நினைக்கிறான்றது எவ்வளோ பெரிய விஷயம், சர்வ சாதாரணமாக கிடைக்காது. அப்போ அந்த நிலையில யார் ஒருவர் சங்கரான்னு சொல்றானோ, இறைவனுடைய நாமத்தை ஓதுகிறானோ, அவனுக்கு சொர்க்காதி